ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹோட்டலில் ஹீரோயினோட ஃபேமிலியில் சண்டை நடந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோயினை போய் கவனிச்ச விதத்தை ஹைஃபாவும் நோட் பண்ணியிருப்பா. ஸோ அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஹீரோவுக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஹீரோவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு தான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை பிரேக்கப் பண்ணதுக்கு ரீசன் ஹீரோயினாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணை தான் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி ஹீரோவுக்கு பிடிக்குதுன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டோ இல்லை ஹீரோயினுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஹீரோவுக்கு மட்டும்தான் இன்னும் தெரியாதுன்னு சொல்லும்போது இவ்வளோ இருந்தும் ஹீரோ எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஹீரோ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுகிட்ட தான் ஹெல்ப் கேட்கா. ஹீரோட ஃப்ரெண்டும் எதுவும் திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹைஃபாவையும் ஹீரோயின் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மறுநாள் பார்த்தோன்னா ஹீரோயின் அவங்க அப்பா வந்து நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஹீரோ இருந்து சால்வ் பண்ணி கொடுத்தது வரைக்கும் எல்லாத்தையுமே இங்கே ஹீரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டும் நல்லா கவனிக்காங்க. எனக்கு ஹீரோ இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்கிறது. அப்படியே நான் ஹீரோவையும் ஹைஃபாவையும் நேற்று ஹோட்டலில் ஒன்றா தான் பார்த்தேன். மேபி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோட ஃப்ரெண்டும் கண்டிப்பாக அவங்க ரொம்ப வருஷம் டேட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்க எப்பவும் ஒன்றா தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தங்க மெயின்லேண்ட் சைனாவில் இருக்காங்க, அவங்களோட வீட்டுக்கு டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, நானும் வாரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீ என் கூட வர முடியுமான்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது பரவாயில்ல நீ என் கூட வா, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ போக போக எல்லாமே கற்றுக்கிடுவேன்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் ஓகே சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்ட் இதெல்லாம் செய்கிறது பார்க்குறப்போ ஹீரோ பக்கத்தில் ஹீரோயின் இருக்கக்கூடாதுன்னு செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே ஹீரோவோட ஆஃபீஸில் பார்த்தோன்னா ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் இப்போ ஒரு கேஸ் கொடுக்காங்க. என்னென்னா அவரோட ஒய்ஃப் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஏதோ ஃபேமஸான ஜோசியர் சொல்லி ஒரு பிஸ்னஸில் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி அந்த காசை அவங்கள ஏமாற்றி அவரே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது யாருன்னு தெரில, அவளுமே பார்த்தது கிடையாது, பட் அவரோட பிஸ்னஸ் கார்டு மட்டும் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்காங்க. ஸோ இதை பார்க்குற ஹீரோக்கு பெரிய ஷக்காக இருக்குது. ஏன்னா அந்த பிஸ்னஸ் கார்டு ஹீரோயினோட அப்பாவோடது. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக ஹீரோயின்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு தான் பேசுகிறாங்க. உன்னோட அப்பா என்ன வேலை செஞ்சுட்ருக்காருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லும்போது நல்லா தெரியுமே, அவர் இப்போ ஒரு ஃபேமஸான ஜோசியர்காரன்னு சொல்லும்போது கிடையாது, உங்கள் அப்பா இப்போ ஒரு ஏமாத்துக்காரரு, ஸோ இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி மேட்ரை சொல்ல ஹீரோயின் நம்பலை. அப்போ வா நானே காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஹீரோயினோட அப்பா இன்னொரு அம்மாவை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுவும் கையில் ஒரு கல்லை வச்சுட்டு இது ரொம்பவே பவர்ஃபுல்லான கல், இந்த கல்லை நீங்கள் வச்சு டெய்லியும் ஒரு 11 மணி போல் நான் சொல்கிற மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், இதை நீங்கள் நம்பலைன்னா அமெரிக்காவில் பிரசிடெண்ட் ஒபாமா எப்படி பிரசிடெண்ட் ஆனால் தெரியுமா, நான் இந்த கல்லை கொடுத்ததுனால தான் சொல்லிட்டு எல்லாமும் ஃபோட்டோலாம் காட்டுறாரு. அந்த அம்மாவும் இதை நம்பி அந்த கல்லை வாங்கிட்டு பதிலுக்கு பல்காக ஒரு அமௌண்ட்டை தூக்கி கொடுக்காங்க. இதெல்லாம் பக்கத்து டேபிளில் உட்காந்து ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா இந்த அளவுக்கு ஏமாத்துறதுன்னு நினச்சி கவலையாக இருக்குது. ஸோ அப்படியே ரிட்டர்ன் போயிட்டுருக்கப்போ ஹீரோட்ட கேட்காங்க, உங்களுக்கு இதை பற்றி எப்படி தெரிய வந்தது? என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க இந்த கேஸை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ டாக்குமெண்ட் வச்சு எல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ இது உங்கள் அப்பா செஞ்ச தப்புன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லும்போது இல்லை இது மாதிரி நிறைய ஜோசியக்காரங்க இருக்காங்களா, ஒரு வேளைக்கு அவங்க செஞ்சுருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நீயே ஏமாற்றிக்கிடாத, உங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாத, இப்போ இந்த கேஸில் அவங்க ஏமாத்தின காசை மட்டும் ரிட்டர்ன் கொடுத்தா இந்த கேஸ் முடிஞ்சிடும், ஸோ அதை மட்டும் பாருன்னு சொல்லும்போ இல்லை எங்கள் அப்பா இந்த தப்பை பண்ணியிருக்கே மாட்டாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக எங்கள் அப்பாட்ட இதை பற்றி பேசி இதை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன்னு சொல்லும்போது இல்லை இந்த கேஸை நான் ஆல்ரெடி போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தனக்கு சொல்லும் முன்னாடி போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு கோவம் வருது. ஸோ அங்கே ஹீரோட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தோன்னா அவங்க அப்பாவும் அவங்க அக்காவும் சேர்ந்து 2 பேரும் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்னிச்சர் வாங்கலான்னு சொல்லிட்டு கடையில் போய் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸை தான் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பாட்ட தான் போய் விசாரிக்காங்க. அப்பா உங்களுக்குன்னு இருக்கிற கஸ்டமர்ஸ் யார்ட்டையாவது நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது இன்வெஸ்ட்டா, அதை பற்றி எனக்கு என்னமா தெரியும், அந்த பிஸ்னஸ் பக்கமே நான் போனது கிடையாது, என்னோட கஸ்டமருக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அக்காவோட பாஸ்ட்டை இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு, அதில் நீங்கள் தான் இன்வால்வ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதான் நான் கேட்கன்னு சொல்லும்போது நான் செஞ்சேன், நான் அப்படி எதுவுமே செய்யலை, என்ன எவிடன்ஸ் இருக்குது காட்ட சொல்லி பார்ப்போம், நான் அப்படி எதுவுமே செய்யலைன்னு சொல்லி கத்துறாரு. ஸோ ஹீரோயினுக்கும் நம்பலாமா நம்ப வேண்டாமான்னு சொல்லி டபுள் மைண்டாக தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட அக்கா ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறப்போ போகிற வழியில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் கப்பல் ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்குற ஹீரோயினோட அக்காவுக்கு இது நானும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டு வாசலில் ஹீரோயினோட அப்பாவும் கூட ஒரு 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லி தான் நாங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் அந்த காசு எல்லாமே நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, எங்கள் காசை ரிட்டர்ன் தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பாட்ட ரொம்ப கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற ஹீரோயினோட அக்காவுக்கு அவங்க அப்பா எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நைட்டே அவங்க 2 பேரும் அவங்க அப்பாட்ட கேட்குறப்போ அவங்க அப்பாவும் அம்மா வந்த தப்பெல்லாம் நான் செஞ்சுக்கேன்னு சொல்லி ஒத்துக்கிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின்
அந்த காசை ரிட்டர்ன் அவங்ககிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது, அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இப்போ இல்லை, என்கிட்ட இப்போ இருக்கிற காசு நம்ம 3 பேருக்கும் தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது வீடு பார்த்து அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கிடுவோம், கொஞ்ச நாளில் இந்த கேஸ் அப்படியே எல்லோரும் மறந்துடுவாங்கன்னு சொல்லும்போது, ஹீரோயின் இல்லை, அவங்களும் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு தான் அந்த காசை சம்பாதிச்சிருப்பாங்க, நம்ம காசை ரிட்டர்ன் கொடுத்தாகணும்ப்பான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அக்காட்டையும், அக்கா இது வரைக்கும் நம்ம சம்பாதிச்ச காசை நம்ம அப்பாவுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லும்போது, எது அந்த பைசாவையா, அது நீயும் நானும் சேவல் எந்திக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நாய் தூங்குறதுக்கு அப்புறம் போய் தூங்கி சம்பாதிச்ச காசு, அதை போய் இவருக்கு என்னால் கொடுக்க முடியாதுன்னு ஹீரோயினை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போய்தாங்க. ஸோ இனி அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் வேறு வழியே இல்லாமல் மறுநாள் விடிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. வந்ததுமே நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார வச்சுட்டு ஒவ்வொன்றா கொடுக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு, போதும் நீ இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரீசனை மட்டும் சொல்கிறியான்னு கேட்கும்போது, இல்லை புதுசாக ஒன்றும் நான் சொல்ல போகிறது கிடையாது, இனி என்னோடய அப்பா இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஸோ உங்கள் கிளைண்ட்டிட்ட சொல்லி நாங்கள் அந்த காசை திரும்பி தரோம், ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் தரோம், அதுக்கு மட்டும் கேட்டு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லும்போது, ஹீரோவும் அப்போ எப்படி அந்த காசை கொடுக்க போகிறேன், நீ இப்போ பார்க்குற வேலையில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சான்னு சொல்லும்போது, இல்லை இது போக நான் நிறைய வேலை பார்த்து கண்டிப்பாக அதை நான் கொடுத்துருவேன்னு சொல்லும்போது, சரி இதில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதே மாதிரி மற்ற கேஸ்லாம் வந்திருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு புரியுது உனக்கு உங்கள் அப்பா மேலே பாசம் இருக்குது அதனால இதெல்லாம் செய்கிறேன்னு, ஆனால் இது தப்பு, ரியாலிட்டியை உங்கள் அப்பாவை ஃபேஸ் பண்ண விடுன்னு சொல்லும்போது, இல்லை அவர் என்னோடய அப்பா, அவருக்காக நான் இதை செஞ்சு தான் ஆகணும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும் கேட்கும்போது, முடியாது, கண்டிப்பாக இதில் நீ இன்வால்வ் ஆனா உனக்கும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது, எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போய் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, ப்ளீஸ் இதான் என்னோடய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபேவரும் கூட, என் மேலே அக்கறை இருந்தால் இதை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் மேலே அக்கறை இருக்கிறனால தான் என்னோட டைமை நான் இப்போ இங்கே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா, உங்கள் அப்பா செஞ்ச தப்பை திருத்ததுக்காக நீ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, எதுவாக இருக்கட்டும் நான் லாஸ்ட் டைமாக கேட்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோனா கண்டிப்பாக இந்த டைம் நான் ஹெல்ப் பண்ணனா எண்டிங்கில் இவள் கண்டிப்பாக ஹேட் ஆவான்னு சொல்லிட்டு, ஹீரோ என்னால் முடியாது, என்னோட கிளைண்ட்டை நான் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது, ஓ உங்களுக்கு உங்கள் கிளைண்ட்டு உங்களோட ரெப்புடேஷன் தானே முக்கியம், இதில் வேற உங்கள் ப்ரீசியஸான டைமை நான் வந்து இங்கே பேசி வேஸ்ட்டு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவத்தில் இருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆஃபீஸ்க்கும் போவாங்க. ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே ஹீரோட ஃப்ரெண்ட்ட கால் பண்ணி சொல்லிட்டாங்க, ஹீரோயின் வந்ததுமே உங்கள் அப்பாவும் ஹீரோவோட கிளைண்ட்டும் இப்போவும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க, ஸோ அந்த பேச்சுவார்த்தை சரியாக வரலன்னா கண்டிப்பாக இந்த கேஸை போலீஸ் கையிலையும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லும்போது, ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஹீரோட அப்பா நான் எந்த தப்புமே செய்யலை, செஞ்ச தப்பு அப்படியே நியாயப்படுத்திட்டு தான் இருக்காரு, இது எல்லாமே ஒரு மிஸ்டேக் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் நீங்கள் போலியாக கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மக்களை ஏமாத்திருக்கீங்க, இன்னமும் நீங்கள் உங்கள் உண்மையை ஒத்துக்கிடலைன்னா கண்டிப்பாக நீங்கள் போலீஸ்கிட்ட தான் போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோயினும் நாங்கள் தர வேண்டிய காசை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் தரோன்னு சொல்லும்போது, ஹீரோவும் சரின்னு சொல்லி அந்த கிளைண்ட்டிட்ட பேச போனால் கிளைண்ட் முடியவே முடியாது, தரதாக இருந்தால் மொத்தமாக தாங்க, தர வேண்டிய காசே 3 மில்லியன், அது எப்படி உங்களால் தர முடியும், இல்லைனா போலீஸ்டே நம்ம இவரை ஒப்படைச்சிடலான்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோயின் அப்பா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கும்போது, என்கிட்ட இப்போ 2 மில்லியன் தான் இருக்குன்னு அவரும் சொல்கிறாரு. அது போக பேலன்ஸ் உள்ள பைசாவை அவங்க அக்காட்ட கேட்க போனால் அதெல்லாம் முடியாது, அவரை தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா கத்துறாங்க. ஸோ ஹீரோயினும் இன்னும் 1 மில்லியனுக்கு என்ன பண்ணேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, இப்போ ஹீரோ இந்த இதுலையாட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைனா ஹீரோயின் கண்டிப்பாக கஷ்டம் தான் படுவான்னு சொல்லிட்டு நான் தாரேன்னு சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே ஹீரோட ஃப்ரெண்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு நான் தரேன், நான் பேங்கில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை பார்க்குற ஹீரோவுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்கு பேசாங்க. இந்த மாதிரி டைமில் தான் ஹீரோ கிளைண்ட்டிட்ட பேசிட்டு இருக்காங்க. மேட்ரு என்னென்னா, ஆல்ரெடி கிளைண்ட் வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடணும்னு சொல்லியிருப்பாங்க போல், ஆனால் ஹீரோ தான் இல்லை வேண்டாம் நான் பேமெண்ட்டை வாங்கி தந்து இந்த கேஸை இங்கேயே முடிச்சிருவோன்னு சொல்லி பேசி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காக என்னோட 3 வருஷத்துக்கு தர வேண்டிய லாயர் ஃபீஸை நீங்கள் தர வேண்டான்னு வேறு ஹீரோ சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இன்னும் ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ ஹீரோயினும் அடுத்ததான் அந்த அமௌண்ட்டெல்லாம் வாங்கி இங்கே கொடுத்து இந்த கேஸை இங்கேயே பேசி முடிச்சிருந்தாங்க. ஸோ ஹீரோவும் நைட் டைம் போல் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் இருக்கிற கோவத்தில் ஃபோன் காலை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஹீரோவும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்றாங்க, உங்கள் அப்பா மேலே வேறு எந்த கேஸும் இல்லை, நீ எதை பற்றியும் ஒரி பண்ணாதன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஆனால் ஹீரோக்கு நல்லாவே புரியுது, இப்போதைக்கு ஹீரோயின் கண்ணுக்கு தான் ஒரு திமிர் பிடிச்சவன், இறக்கம் இல்லாதவன், ஒரு செல்ஃபிஸாக தான் தெரியுவேன், இப்படி தான் என்னை தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருப்பா, கண்டிப்பாக இது மாறப்போகிறதும் கிடையாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனில் தான் இருக்காங்க இந்த பிரச்சனையில். ஸோ அப்படியே மறுநாள் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் அப்படியே மெயின்லேண்ட் சைனாக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க போல், இப்போ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க அம்மாவும் ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அப்படியே பாசமலையே தான் பொழிகிறாங்க. அப்படியே இடையில ஹீரோயினே இன்ட்ரோ கொடுக்காங்க, என்னோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இங்கே பிஸ்னஸ் ட்ரிப்பாக தான் வந்திருக்கோன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே சுத்தமாக பிடிக்கல.
ஏன்னா அவங்க பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக போ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உன்னோட அங்கிள் நீ வந்திருக்கிறது தெரிஞ்சு லஞ்சுக்கு கூப்பிட்ருக்காங்க, நம்ம போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போய் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்த பாய் ஃப்ரெண்ட் இப்போ ஓடி வரான் ஹீரோயினோட அக்காட்ட பேசணும்னு சொல்லிட்டு. நான் ஹீரோயினை எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், அவளை கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்கே ஹீரோயினும் இவனும் டேட் பண்ணது தெரிஞ்சிருமோ அப்போ ஹீரோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திட்டு அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இதை ஹீரோ நோட் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியே வந்ததுமே அவனுமே நான் ஹீரோயினை எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன், அவளை காணலாம், அவள் எங்கே போயிருக்கான்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு, உன்னோட பணக்கார கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாலாம், அதனால தான் இப்போ ஹீரோயினை தேடி வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவள் என்னை வேண்டாம்லான்னு சொல்லலை, நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டேன், எனக்கு அவள் கூட இருக்கிறப்போ தான் புரிஞ்சிச்சு, எனக்கு எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு, இது ஹீரோயின் கூட இருக்கிறப்போ எனக்காக ஹீரோயின் எதுனாலும் பண்ணுவான்னு சொல்லும்போது இப்போ அவங்க கோவத்தில் என்னானாலும் சரி நீ செஞ்ச வேலைக்கு நீயும் என் தங்கச்சியும் சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு கிளம்புறப்போ இல்லை என்னை மன்னிச்சிக்கோங்க, லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தாங்க, நான் இனி அப்படி செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்சினான். ஹீரோயின் அக்காவும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பினா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிற்காங்க. ஸோ இவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. ஆமாம் அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அக்கா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வேறு யாருன்னு சொல்லி பொய் சொன்னோன்னா கண்டிப்பாக ஹீரோ கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த பொய்யே கொஞ்சம் மாடுலேஷனை மாற்றி சொல்லுவோன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கதை பாஸ், நான் உங்கள்கிட்ட சுருக்கி சின்னதாக சொல்கிறேன். என் தங்கச்சி மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்குள்ள ஏதாவது பயம் இருந்துகிட்ருக்கும், இந்த சொசைட்டி என்ன பேசுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் இந்த பையனை என் தங்கச்சியும் சேர்ந்து லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொன்னோம். ஆனால் எண்டிங்கில் அந்த பையன் என் தங்கச்சி உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லி பார்த்தோம், அவன் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அதே மாதிரி தான் இப்போ என் தங்கச்சியை தேடி இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கதை கட்டிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் இவங்க என்னெல்லாம் பேசினாங்கிறது கேட்ட ஹீரோ இப்போ ஹீரோயின் அக்கா சொன்ன கதையை கேட்குறத நம்பலை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஹீரோயினுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்குங்கிறது. ஸோ அங்கேருந்து ஸ்டேட்டாக ஹீரோயினை பார்க்கலாம் தான் போகிறாங்க ஹாப்பியாக. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஃப்ரெண்டு இல்லை, அவங்க மெயின்லேண்டுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிருக்காங்கன்னு சொல்லும்போது சரி நான் ஹீரோயின்ட்ட பேசலாமான்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியாதான் ஹீரோயினும் அவங்களும் 2 பேர் சேர்ந்து தான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டதுமே ஹீரோ கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இங்கே பிஸ்னஸ் ட்ரிப் போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஹீரோட ஃப்ரெண்டோட அங்கிளோட லஞ்சுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கே என்னென்னா கூட ஒரு பொண்ணு இருக்கா சோஃபின்னு சொல்லிட்டு, என்னென்னா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த லஞ்ச் மீட்டிங்கு. இவ என்னோட சிஸ்டர் இன் லா பொண்ணு, இவள் அமெரிக்காவில் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் டிசைனர் தான் படிச்சுட்டு இருந்திருக்க, ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே எப்பவும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட ட்ரை பண்ணாங்க. இது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு நல்லாவே புரியுது. இதில் அவங்க அம்மா வேற அவளுக்கு 4 லாங்குவேஜ் தெரியும், அவள் ரொம்ப டேலண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன சாதனைலாம் செஞ்சு காட்டியிருக்காளோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா விவரித்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம் அந்த சோஃபி என்னன்னா இந்தாங்க இந்த பீஃப் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட பிளேட்டில் வச்சா அவன் நான் தூக்கி ஹீரோயினுக்கு கொடுக்கான், இதை நீ சாப்பிட உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஏதாவது வெஜிடபிளை தூக்கி வச்சா இதை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அது ஹீரோயினோட பிளேட்டுக்கு தான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சுற்றி இருக்கிற 3 பேருக்கும் கோவருது. இதில் அவங்க அம்மா வர சரி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேரும் சேர்ந்து சுற்றி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் போக சொன்னால் ஹீரோட ஃப்ரெண்ட் என்னென்னா ஹீரோயினும் கூட்டிகிட்டு 3 பேரும் சேர்ந்து சுற்றி பார்க்காங்க. இப்போ போட்டில் தான் போயிட்டு இருப்பாங்க. அதில் ஹீரோயின் பலவல கொலன்னு ஒன்றா பேசிகிட்டு இருப்பா. அதெல்லாம் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்குது, பக்கத்தில் இருக்க சோஃபிக்கு பிடிக்கல. அவன் என்னென்னா சடனாக போட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் சாங் தான் படிப்பா. பாட்டு உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆனால் ஹீரோயினுக்கு அந்த இதெல்லாம் புரியாது, தவிர சாங் நல்லா இருக்குன்னு மட்டும் அவளுக்கு தெரியுது. ஸோ அவள் பாடி முடிச்சுட்டு அந்த வந்ததும் ஹீரோயினை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் இப்போ பாடின பாட்டு உனக்கு புரியல தானே, ஏன்னா நீ படிக்கலை, கண்டிப்பாக உனக்கு புரியாதுன்னு சொல்கிறதுக்கு பக்கத்தில் ஹீரோட ஃப்ரெண்டு என்னென்னா என்ன இப்போ நீ அவளை ஹேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி திட்டும்போது ஹீரோயின் இதை இன்னசென்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பாடின பாட்டை பாருங்கள், இப்போ நான் பாடின பாட்டையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் நின்றுக்கிட்டு ஏதோ குத்து சாங் மாதிரி ஒன்று பாடிட்டு இருக்கா சைனீஸில். பாடி முடிச்சுட்டு வந்ததும் இது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற சோஃபியை பார்த்துட்டு யார் எந்த சாங் எப்படி பண்ணானே, ஆனால் அந்த சாங் நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இதை பார்க்குற சோஃபியும் போட்டை பக்கத்தில் நிப்பாட்டுங்க எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் என்னன்னா ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் தான் ஹைஃபா இருக்கா, ஸோ நான் அவளை பார்க்க போகிறேன், நீங்கள் இருந்து மேனேஜ் பண்ணி பார்த்துக்கிடுவியான்னு சொல்லும்போது ஹீரோயினை நான் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டேட்டாக ஹைஃபாவை பார்க்க தான் ஹீரோட ஃப்ரெண்டும் போகிறாங்க. அங்கே ஹைஃபாவை பார்த்தோன்னா ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணதுலேருந்து ஒரே டல்லாக தான் இருக்கா போல். இப்போ கூட ஷூட்டிங் போகிறப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருதா. ஸோ அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயின் இங்கே இல்லை. ஸோ அவளோட ஃப்ரெண்டை பார்த்து பேசி கேட்கலான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா வந்து கொஞ்சம் குழவிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு ஹலோ
ஹலோன்னு சொன்னால் அவங்களுக்கு காதே கேட்கல. உங்களை தான் அப்படின்னு கத்தி கூப்பிட்ட பிறகு தான் அவங்க 2 பேருக்கும் காது கேட்குது. அதெல்லாம் ஹீரோயின் ஃப்ரெண்டு, என்ன மறுபடியும் எங்கள் கூட சண்டை போடுறதுக்கு வந்தீங்களா? நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த தடவை சண்டை போட்டிங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்டால், ஹீரோவும் இல்லை நான் அதுக்காக வரல, லாஸ்ட் டைம் நான் என்னன்னு சரியாக புரிஞ்சுக்கிடாம உன்னோட பாய் ஃப்ரெண்டை அடிச்சிட்டேன், அதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு ஹீரோயினுக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுங்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி ஹீரோயினோட அக்கா சொல்லி தான் வச்சுருக்காங்க, லாயர்லாம் எதுனாலுமே பொய்யை கூட உண்மையானாலும் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அதை நம்பி எதையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னென்னா, இல்லை எங்களுக்கு நீங்கள் கேட்குறத பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ கொஞ்ச நாளாக ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பையன் பேர் கூட ஆதி, அவன் இப்போ அடிக்கடி ஹீரோயினோட அக்காவை மீட் பண்ணி நான் உங்கள் தங்கச்சிக்கு ஒரு சான்ஸ் தரேன், மறுபடியும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டதுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கோவம் வருது. யாருக்கு யார் சான்ஸ் கொடுக்குது? அவன் தான் ஃபஸ்ட்டு ஹீரோயினை பிரேக்கப் பண்ணால் மறுபடியும் ஹீரோயின் கூட சேரலான்னு வந்துட்டானோ அப்படின்னு அவங்க வளர்றதுல ஹீரோவுக்கு நல்லாவே கன்ஃபார்ம் ஆகிட்டு, ஹீரோயின் ஆல்ரெடி அந்த பையனை டேட் பண்ணி பிரேக்கப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ ஹீரோவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரு ஹாப்பிலேயே ஹீரோயினோட அக்கா கால் பண்ணி நாளைக்கு நெக்ஸ்ட் டேவே ஹீரோயின் போயிருக்க அதே ஊருக்கு ப்ளேன் டிக்கெட் போகிற சொல்லியாச்சு. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹைஃபாவை பார்த்தோன்னா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்காங்க. கூட ஹீரோட ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. மேட்ரு என்னென்னா, ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ ஹைஃபாவும் ஹீரோட ஃப்ரெண்டு கேசாங், இவங்க பேர் கேசாங்னா நம்ம அதே வச்சுக்கிடுவோம். ஸோ இவங்க 2 பேர் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி டைமில் திடீர்னு ஹைஃபா என்னென்னா ஹேசாங்கிட்ட போய், இல்லை நம்ம நீ லவ் பண்ண வேண்டாம் பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரீசன் சொல்லாமலே பேர் தான். இது கேசாங்குக்குமே தெரில. ஸோ அதுலேருந்து 2-3 நாள் கழிச்சு தான் திடீர்னு ஒரு நாள் ஹைஃபா என்னென்னா தூரத்தில் நின்று ஹீரோ பேஸ்கெட் பால் விளாண்டுருக்கிறத கவனிச்சுட்டு இருக்கா. ஸோ இதை பார்க்குற கேசாங்க்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இங்கே ஹைஃபா லவ் பண்ணுறது ஹீரோ தான் சொல்லிட்டு. அதனால் அதே கோவத்தில் போகும்போது இதை பார்த்த ஹைஃபாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் சொல்கிறான், இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நானும் ஹீரோவும் லவ்லாம் பண்ணலை, எனக்கு தான் ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஆனால் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டான், நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு, அதனால் இனிமேல் எனக்கு எதுவுமே தேவையில்ல, நம்ம 2 பேருக்குள்ள டேட்டிங்னு எதுவுமே கிடையாது, ஆனால் நீ எனக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு கேசாங்கும் சரி ஹைஃபாவுக்கு வந்து ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, நம்மளை பிடிக்கலங்கிறது புரிஞ்சுக்கிட்டா. அதனால் சரி ஓகே, உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு, நம்ம 2 பேரும் டேட் பண்ணது எல்லாமே ஹீரோவை பொறாமப்பட வைக்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சு உங்கள் 2 பேரையும் நானே சேர்த்து வைக்கேன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக அப்பவுமே அப்படி இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நினைக்கிறேன் ஹைஃபாவும் ஹீரோவும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஹீரோ கால் பண்ணுறாங்க. நான் நைட் டைம் ரொம்ப லேட்டாக கால் பண்ணுறேன், மன்னிச்சிக்கோ, கொஞ்சம் ஃபோனை ஹீரோயின்கிட்ட கூடன்னு சொல்லும்போது, இல்லை நான் வெளியே இருக்கேன், ஹீரோயின் என்னோட வீட்டில் இருக்கான்னு சொல்லும்போது, சரி ஓகே நாளைக்கு நான் அங்கே தான் கிளம்பி வரேன், ஹீரோயினை தான் பார்த்து பேசணும், உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, ஹீரோயின் வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுங்கிறது சொல்ல வருவாங்க. அதுக்குள்ள இல்லை எல்லாமே நான் நாளைக்கு வந்து உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஹீரோ. அப்படி இன்னொரு பக்கம் இங்கே கேசாங் நல்லாவே புரிஞ்சு போச்சு, ஹீரோ ஏதோ பிளான் பண்ணி தான் இங்கே வாரான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததே கரெக்டாக தூங்கிட்டு இருந்த ஹைஃபாவும் கேட்டுட்டா, ஹீரோ இங்கே வாரானா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு இங்கே வாரானா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு கேசாங் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, ஓ அப்போ வேறு எதுக்காகத்தான் இங்கே வராங்க அப்படி தானே, என்னால் இன்னுமே நம்ப முடியல, 7 வருஷமாக என் மேலே இருந்த ஃபீலிங் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்த ஒரு பொண்ணுக்காக எப்படி என்னை விட்டுட்டு போக முடிஞ்சிச்சு, இதில் வேற ஹீரோயினுக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுங்கிறது ஹீரோவுக்கு தெரியும் வந்தா கண்டிப்பாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. கேசாங்கும் பக்கத்தில், சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக நான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு எப்படி காலேஜ் டைமில் சொன்னாங்களோ அதே தான் இப்போவும் சொல்கிறாங்க. ஹைஃபாவும் கண்டிப்பாக கேசாங் 2 பேரையும் சேர்த்து வச்சுருவாங்கிறத நம்பிக்கையோடு இருக்கா. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. ஆனால் ஒன்று, ஹீரோ அங்கேருந்து இங்கே வந்து ஹீரோயினை பார்க்குற கேப்புக்குள்ளே நிறைய விஷயம் நடந்து முடிஞ்சிடும். ஸோ ஹீரோ டிலே பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு போக போக தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் பொறுத்து பொறுமையாக பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.